நான் உங்கள் ஆஸ்ட்ரோ ரேகா. இன்றைக்கி ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு ஒரு ஜென்ரல் விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது வந்துட்டு புதனை பற்றி வந்துட்டு லாஸ்ட்டு காணொலியில் வந்துட்டு அவர் என்ன மாதிரி கிரகம், எப்படிப்பட்டவர், அவர் அதாவது ஒவ்வொரு பாவத்தில் இருந்தால் என்னென்ன விஷயத்தை வந்து பண்ணுவார்ன்றதை வந்துட்டு ஒரு பார்வை பார்த்துருந்தோம். அதன் வரிசையில் வந்துட்டு இன்றைக்கான காணொலியில் வந்துட்டு புதன் பகவான் 10, 11 மற்றும் 12ஆம் வீட்டுகளில் இருந்தால் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாருன்றதை நம்ம பார்ப்போம். பொதுவாகவே வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிற புதன் என்ன மாதிரி பண்ணுவார். புதன் நார்மலாக என்ன மாதிரி பிளானட் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார தந்திரம் மிக்க ஒரு பிளானட். அதே மாதிரி வந்துட்டு ஒரு மேத்தமேட்டிக்ஸில் வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு புலமை கொடுக்குற ஒரு பிளானட்னு வந்து பார்த்திங்கன்னா அது புதன் பகவான். அதே மாதிரி கல்வி கேள்விகளில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸான ஒரு கொடுக்குற பிளானட்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் புதன் பகவானாக தான் இருக்கும். அந்த புதன் பகவான் உங்களுடைய 10ஆவது வீட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி செய்வார். யூஸ்வலாக 10ஆவது வீடு வந்துட்டு ஒரு தொழில் ஸ்தானங்க. உங்களுடைய தொழிலை குறிக்கிற இடம் வந்து 10. உங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ், உங்களுடைய தொழில் மேன்மைகள் இது எல்லாத்தையும் குறிக்கிறதுனால அந்த இடத்துல புதன் இருக்கும்போது அதுக்கான விஷயத்தை வந்து மேன்மை அடையவே செய்கிறாரு. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஈஸ் ஏ இன்டெலிஜென்ட் பிளானட். அவர் வந்து 10ஆவது இடத்துல இருக்கும்போது ஒரு நல்ல தொழில் மேன்மை குறிக்க தான் செய்யுது. இந்த மோஸ்ட்டாக 10ஆவது இடத்துல இருக்கிற புதன் வந்து இவங்க ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக தான் இருக்காங்க. அதாவது வந்துட்டு ஒரு தொழில் நிறுவனத்தை வந்துட்டு பார்க்குறவங்க, அது சிஇஓ, சிஎஃப்ஓஸ் இல்லை ஒரு மேனேஜர் லெவலில் வந்துட்டு ஈஸியாக இங்கே வந்துட்டு 10ல் இருக்கிற புதன் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கவே செய்யுது. ஏன்னா வந்துட்டு இவங்களோட மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவங்களுடைய கணித மூளையை வந்துட்டு இங்கே பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளரிஷ் ஆகவே செய்யுது. அதே மாதிரி புதன் பகவான் வந்து ஒரு முக்கூட்டு கிரகம். இவங்க கூட எப்பவுமே சூரியன் மற்றும் சுக்கிரன் வந்து கூடவே இருப்பாங்க. இங்கே வந்துட்டு சூரியனும் புதனும் சேரும்போது புத ஆதித்ய யோகம் வந்து இங்கே ஃபார்ம் ஆனாலும் 10ஆவது வீட்டில் வந்துட்டு சூரியன் வந்து திக்பலத்தை அடைகிறாரு. ஸோ மோஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு ஹை பொசிஷன் வந்துட்டு அடையிறதுக்கு இது மாதிரி ஹாரோஸ்கோப்பை பார்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு இவங்க 10ல் இருக்கிற புதன் வந்துட்டு இவங்க கவர்மெண்ட் ஜாபில் இல்லை இவங்களாம் வந்துட்டு ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக இருக்காங்க. இவங்களுக்கு கீழே வந்து கட்டுப்பட்டு நடக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒரு ஜாப் ப்ரொஃபைலாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதாவது புதன் இந்த தொழிலை வந்துட்டு வெறும் 10ல் இருக்கிற புதனை மட்டும் பார்க்க முடியாது. உங்களுடைய 6ஆவது வீடு மற்றும் 2ஆவது வீடு வந்து என்ன மாதிரி இருக்குன்றதை வச்சு தான் உங்களோட தொழில் வந்துட்டு என்ன மாதிரி இருக்குன்றதை நம்ம நிர்ணயிக்கிறோம். இது ஒரு ஜென்ரல் காணொலி தாங்க. அதே மாதிரி வந்து புதன் வந்துட்டு ராகுவோடு தொடர்பு கொள்ளும்போது இவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். அதாவது இவங்களுடைய மீடியா, விஷுவல் கம்யூனிகேஷன், அப்புறமேட்டு லேட்டஸ்ட்டாக இருக்கிற கம்ப்யூட்டர் நாலேஜ், ஏஐ இதிலெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகுறாங்க. அதை கேதுவோடு சம்மந்தப்படும் போது ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் பர்சனாலிட்டியாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலாக இங்கே நம்ம பார்க்குறோம். மற்றபடி ஒரு குருவோடவும் மற்ற கிரகங்களோடு இருக்கும்போது இங்கே வந்துட்டு ஒரு குரு மாதிரி நடக்கிற விஷயத்தையும் பார்க்குறோம். இது வந்து வெறும் 10ல் இருக்கிற புதனை வச்சு மட்டும் நம்ம கணிக்க முடியாது. மற்ற கிரகங்களின் இணைவு சேர்க்கை எல்லாத்தையும் வச்சுட்டு அவங்களுடைய தொழிலை வந்துட்டு நம்ம நிர்ணயிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது நேர்களே. அதே மாதிரி 11ல் இருக்கிற புதன் பகவான் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 11ஆவது இடம் வந்துட்டு உங்களுடைய எல்டர் சிப்ளிங்ஸ், அதாவது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய நட்பு வலயத்தை வந்து குறிக்கிற இடமும் 11ஆவது இடம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுடைய லாப மேன்மைகள், உங்களுடைய ப்ராஃபிட்டை குறிக்கிற இடமும் வந்து பார்த்திங்கன்னா 11ஆவது இடம். அந்த இடத்துல புதன் இருக்கும்போது இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக மேன்மை அடைய செய்கிறாரு. உங்கள் வந்துட்டு எல்டர் சிப்ளிங்ஸ், அதாவது உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுவீங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பிடித்த பர்சனாலிட்டியாக இருப்பீங்க. ஒரு டவுன் டு எர்த் பர்சனாலிட்டியாக வந்துட்டு 11ல் இருக்கிற புதனை நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா இவங்க ரொம்ப காம், ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப காம், ஒரு கம்பேஷனேட்டோட வந்து பண்ணும்போது ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த ஒரு நபர்களாக இருக்கீங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு நட்பு வலயம் வந்துட்டு மிக பெரிய அளவில் இருக்கிற நட்பு வலயமாக தான் நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பர்சனாலிட்டியாக தான் பார்க்குறோம். அதே மாதிரி வந்துட்டு 11ஆவதில் இருக்கிற புதன் வந்துட்டு மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கிறவங்களே நம்ம இங்கே பார்க்குறோம். ஏன்னா புதன் வந்துட்டு ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டட் இது, அது ஒரு லாப மேன்மைகள் வந்துட்டு குறிக்கிற இடத்த வந்துட்டு புதன் அங்கே இருக்கிறதுனால இந்த ஃபினான்ஷியல் அட்வைசிங் திங்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு
வருது. அதாவது உங்களுடைய எந்த இடத்துல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி போடலாம், இல்லை எதில் போட்டால் உங்களுக்கு என்ன மாதிரி மேன்மைகள் வருன்றது ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே வந்துட்டு இருக்கிற புதன் வந்து உங்களுக்கு கொடுக்கவே செய்யுது. அதனால் வந்துட்டு அந்த இதுவை வந்துட்டு நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸராக நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி 11வது வீட்டில் இருக்கிற புதன் வந்து உங்களோட 7வது பார்வையை உங்களோட 5வது இடத்தை பார்க்குறாரு. அதாவது குழந்தை ஸ்தானம், லவ் ஸ்தானம். ஸோ அதனால் வந்துட்டு உங்கள் லவ் லைஃப்பும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழந்தைகளும் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் குழந்தைகளை தான் இங்கே இருக்காங்க. அதே மாதிரி இவங்க குழந்தைக்கிட்ட வந்து ஒரு அதீத பாசத்தை கொடுக்குற ஒரு தந்தையாகவோ இல்லை தாயாகவோ தான் ஒரு பேரண்ட்டாக தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அவங்கக்கிட்டேயும் வந்துட்டு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இவங்க மெயின்டைன் பண்ணவே செய்கிறாங்க, அதாவது குழந்தைகள்கிட்ட. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே 11வது வீட்டில் இருக்கிற புதன் பகவான் 2வது வீட்டோட வந்து கனெக்ட் ஆகும்போது இவங்க பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒரு நபர்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அதாவது எழுதும் சரி, இல்லை வந்து நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலேயும் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆர்வம் காமிக்கிற ஒரு பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 11வது வீட்டில் இருக்கிற புதன் கண்டிப்பாக கொடுக்கவே செய்யுது. மோஸ்ட்டாக 11வது வீட்டில் புதன் இருக்கவங்க வந்துட்டு இவங்க 2-3 லாங்குவேஜ் வந்துட்டு ஈஸியாக இவங்க வந்து கற்றுக்கவே செய்கிறாங்க நேர்களே. மற்றபடி 12வது வீட்டில் இருக்கிற புதன் என்ன பண்ணுவார்? 12வது வீட்டில் இருக்கிற புதன் 12 வந்து பொதுவாகவே ஒரு மறைவு ஸ்தானம் தான். இந்த இடத்துல வந்து லாஸை குறிக்கிறது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஒரு ஃபாரின் லேண்டையும் குறிக்கிற இடம் வந்துட்டு 12வது இடங்க. ஸோ அந்த இடத்துல புதன் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாரினில் போய்ட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதன் மூலிமா மேன்மை அடைகிற பர்சனாலிட்டிஸை நம்ம இங்கே பார்க்கவே செய்கிறோம். அதே மாதிரி 12வது இடம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஷை பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. சில சமயத்தில் வந்துட்டு இவங்களுக்கு என்ன இருக்கோ அதை வந்து வெளிப்படையாக பேச்சு மூலியமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே உங்களுடைய இமேஜினேஷன் வந்துட்டு இவங்க எழுத்து மூலியமாக சொல்லும்போது இவங்க ஒரு நல்ல ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்காங்க. அதே மாதிரி ஒரு போயட், ஒரு லிரிசிஸ்ட், எல்லா விஷயம், அதாவது உங்களுடைய இமேஜினேஷனை வந்துட்டு அந்த இடத்துல போடும்போது அது ரொம்ப அதோட அவுட்புட் ரொம்ப நல்லாவே வருது. 12ல் இருக்கிற புதன் வந்து கண்டிப்பாக கொடுக்கவே செய்கிறாரு. மற்றபடி சில சமயத்தில் உங்களோட தூக்க டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக இருக்க செய்யுது. ஏன்னா அன்வான்ட் திங்கிங் வந்து 12வது வீட்டில் இருக்கிற புதன் வந்துட்டு கண்டிப்பாக கொடுக்கவே செய்கிறாரு. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இது நல்லா தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். 12வது வீட்டில் இருக்கிற புதன் வந்துட்டு வெளிநாட்டு தொடர்புகளை வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோ இல்லை தொழில் புரியுங்கும்போது அதில் வந்துட்டு உங்களுக்கு லாபமின்மைகள் அடையவே செய்யுது. இப்போ வந்து 12வது வீடை பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும்போது இங்கே 11வது இடத்துல வந்துட்டு நல்ல பிளானட்டுகள் ஒரு சுப சம்பந்தம் எதனா இருந்துச்சுன்னா 12வது வீட்டில் இருக்கிற புதன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே செய்கிறாரு நேர்களே. இது வந்து ஓவரால் வந்து ஒரு ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் புதன் வந்துட்டு எந்தெந்த பலன்கள் மட்டும்தான். ஆனால் இந்த பலன்கள் கண்டிப்பாக மாற செய்யும். ஏன்னா லக்னத்துக்கு லக்னம் கண்டிப்பாக மாறும். அதே மாதிரி இந்த புதன் வந்துட்டு அவருடைய சேர்க்கை பெற்ற கிரகங்கள் இல்லை பார்வை பெற்ற கிரகங்களுடைய தன்மைக்கேற்ற மாதிரி இந்த பலாபலன்கள் கண்டிப்பாக மாறவே செய்யும். இது ஒரு ஜென்ரல் ஆஸ்பெக்ட்ஸாக இதை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிட்டேன் நேர்களே. மீண்டும் அடுத்த காணொலியில் வந்துட்டு உங்கள் கூட வந்துட்டு மற்ற விஷயத்தோடு வந்துட்டு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.